யார்? அரண்மனை காவலனை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் யார்? என்ன பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமாவியர்கள் வீரர்களும் தூதுவர்களும் பெற்றிருக்கிறார்கள். அந்த கொடிக்கம்பு முடிந்துவிட கையும் களவாக பிடிப்பட்டான் கணவன். பல்வனை தமிழகத்தில் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கணவன் கையில் இருந்தது அரசி கோபுரம் தேவி சிறப்பு. நம்ப முடியாது என்றால் நான் குற்றவாளி. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மனவாளன் விட்டு வந்தான். பாவிகள் அதை கொண்டு குவித்து விட்டார்கள். அப்படியா? தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகளை நீ கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவான இடத்தில் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிர் தங்கி இருக்குமே. அம்மா தேவி, இருந்திருப்பது ஒரு சிலம்பு உன்னுடையது என்று மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இதற்கு போன என் கடவுளை எழுப்பி தருவீர்களா? பெற்றுள்ள தலைத்தலை ஒட்டை தருவீர்களா? குடியேறுங்களா? ஆனால் ஒன்று உயிர் போனதா தூக்கி நான் தனி தருவோம். உங்கள் தலையை சொல்ல வைக்கிறேன். நீதி போனதா? நீங்க போனதா? மாடு போனதா? மதுரை பாண்டியா, உன் மனைவி சிலுவையில் உள்ள பலர்கள் முத்துக்களா? மாணிக்கவளா? முத்துக்கள், அதுவும் பொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலுவையில் உள்ளவை மாணிக்க பலர்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்தம் துளிகள். தர்மத்தின் கண்ணால் வடிக்கின்ற ரத்தம் துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைந்து விட்டதா? எழுத்திலே பாடிய நாதன் உள்ளான நத்தனை மண்ணோட மண்ணாக கலந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த மாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் கேலி பேசுகிறது பாண்டியா, நீதிபதியை சேர்த்து கேட்டு. ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அவன் நாடு தலைவரை பரிணத்து கொண்ட வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? 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 எங்கே?
தேவையில்லை. அழு, எனக்கு காலமெல்லாம் மழை வைத்து காவலனையாடு. என் காதலனே, என் கண்ணாளனே, கண்ணிறந்த மணவாளனே, துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவியாடு. அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருகாமனை என்று ஆணைத்து நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அரசே, நீதி